கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாக்காக்க நம்ம வரங்களை பற்றி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து வரங்கள், இயேசு கிறிஸ்து மட்டும் வரங்கள் பார்த்தோம்னா 5 தான். 5 சரிங்களா. அது ஃபஸ்ட்டு அப்போஸ்தலர் வரும், அடுத்தது தீர்க்க தரிசனம் வரும், மூணாவது சுவிசேஷகன் வரும், நம்ம தீர்க்க தரிசனம் வரும் சொல்லி அப்போஸ்தலர் 5, 12, 13, 2 கொரிந்தியர் 1:7. அதே மாதிரி நம்ம அது மட்டும் இல்லை, சுவிசேஷகன் வரும். அந்த சுவிசேஷகனை நம்ம தான் செய்கிறாரு, நம்மளை மாற்றுறாரு. அதனால தான் அவர் தான் செய்கிறாரு, சமாதானத்தை கூறுகிறவங்க தான், தன்னை தாழ்த்துக்கிறவங்க தான் யார்? சுவிசேஷகன். ஆத்துமாதாயம் பெற்றவங்க, நற்சாட்சி பெற்றவங்க தான் யார்? சுவிசேஷகன். சரிங்களா. கர்த்தருடைய பிள்ளைங்கள்லேருந்து தீர்க்க தரிசன வரங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அநேகருக்கு. அது இல்லாமல் சுவிசேஷகன் வரும். கர்த்தருடைய வேலை செய்ய ஜாதி பிசாசுகளை துரத்தினார். அவருடைய வேலை செய்யறதுக்கு ஜாதி சுவிசேஷகன் அற்புதம் செய்ய முடியும். யார்? சுவிசேஷகத்தில் அற்புதம் செய்ய முடியும் அவனால், சுவிசேஷகனால். அதான் லூக்கா 16:16 மத்தேயு அப்போ சில 6:6 சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, மெய்ப்பர்கள் வரும். மெய்ப்பர்கள் தான் தன்னுடைய அதுனா ஆட்டுக்குட்டியை மேய்க்கிறவங்களும் மெய்ப்பர்கள். ஆனால் நமக்கு மெய்ப்பர்கள் வர ஆண்டவர் கொடுத்துருக்கு, சபைக்கு மெய்ப்பர்களாக கொடுத்துருக்குறாரு. நம்ம ஒவ்வொருத்தரையும் அதை நம்பல இல்லை, மெய்ப்பர்களாக மாற்றிருக்கிறார். அந்த வரங்களை கொடுத்துருக்காரு. அவங்க தான் மெய்ப்பர்கள். மெய்ப்பர்னு வரம் கொடுத்தவங்க தான் மெய்ப்பர்களாக இருக்க முடியும் இல்லையா. அவங்க தன்னுடைய ஆடுகளை வழிநடத்துவாங்க, தன்னுடைய விசுவாசிகளை வழிநடத்துவாங்க, கண்டிப்பு அதிகாரம் செலுத்தி போதித்து அவங்க என்ன செய்வாங்க? வழிகாட்டுவாங்க, அடைக்கலமாக கூடுவாங்க. அவங்க தான் யார்? மெய்ப்பர்கள் வரும். போதகன் வரும். போதகம் பண்ணுறதுக்கு சொல்லி தருவாங்க. அஞ்ஞானம், அறிவு இதெல்லாம் இரவும் பகலும் கர்த்தரோடு இருந்து தியானிக்கணும். அதுக்கு தான் சொல்லி தருவாங்க. அந்த அதிகாரத்துக்கு தான் வளர்ச்சி அடைவாங்க. இந்த போதகன் வரம் அதுக்கு தான். அடுத்தது இந்த 5 வரங்கள் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பரிசுத்தாவின் வரங்கள், நமக்கு பரிசுத்தாவின் வரங்கள் வர நமக்கு இருக்குது. அவர் ஞானத்தை போதிக்கிறார். பரிசுத்தாவியானவர் போதிக்கிறது என்னது? ஞானம், வரங்கள். அவர் தான் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஞானத்தை போதிக்கிறவர். அந்த வரத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம விக்கிரகத்தை இது கும்பிடக்கூடாது, அதை புசிக்கக்கூடாது. தேவ கிருபையை என்ன செய்யணும்? நம்ம எடுத்து சொல்லணும் அநேகருக்கு. அது ஞானமாக போதிக்கணும். தேவனை பற்றி, அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை பற்றி நம்ம என்ன செய்யணும்? தியானித்து சொல்லணும், மற்றவங்களுக்கு போதிக்கணும். அதுதான் ஞானத்தை போதித்தது தான். அது ஒரு வரம். அடுத்தது விசுவாசன்றது ஒரு வரம். அதுதான் அது விசுவாசத்தில் வெட்கப்பட்டு போகக்கூடாது. விசுவாசிகள் ஒருத்தராச்சும் ஒப்பட்டு போகக்கூடாது. வெட்கப்பட்டு போனாதீங்கன்னா அர்த்தம் விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் மேலே முழு மனசால செய்யணும், விசுவாசிக்கணும். நம்ம நமக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. சிங்கத்தின் மேலும் சர்பத்தின் மேலும் நமக்கு என்ன செய்கிறாரு? அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. சரியா. அந்த அதிகாரத்தை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுறது ஆண்டவர். விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அது மட்டும் இல்லை, ஆபிரகாம் விசுவாசம் தான் காப்பது. அவன் காணாமையே அவன் விசுவாசித்தான் இல்லையா. ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆண்டவரை பார்த்தா ஆண்டவர் சொன்னது அப்படியே கீழ்ப்படிதான். அதுதான் விசுவாசம். கர்த்தருக்கு நம்ம எப்போ கீழ்ப்படுகிறோம் அதுதான் விசுவாசம். அது மட்டும் இல்லை, அது ஒரு வரம். அந்த விசுவாசன்றது ஒரு வரம் இல்லையா. அது மட்டும் இல்லை, குணமாக்குற வரம். நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிச்சு நம்ம குணமாக்குறோம் அப்படின்னா நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வரம். அது ஒரு வரத்தை நம்ம ஆண்டவர் கொடுக்குறாரு, குணமாக்குகிற வரம். யாருக்கும் எல்லாருக்கும் கொடுக்கப்படாது. அது ஒரு சிலவங்களுக்கு தான் ஆண்டவர் செய்கிறாரு, கொடுக்குறாரு. எப்படின்னா, சரீரத்தை சுகம் தேவை இல்லையா, அதுக்காக தேவன் தராரு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? அந்த வரத்தை பயன்படுத்தலாம், ஜெபம் பண்ணணும். நான் அந்த ஒரே சொல்லிட்டாங்க, தலையில் கை வச்சு ஜெபிக்கக்கூடாது. சிலர் குணமாக்கம் வரம் இருக்குது எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் துணிகரமாக தலை மேலே கை வைப்பாங்க. இந்த துணிகரமாக கை வைக்கும் போது அவங்க அபாத்திரமாக கை வச்சுட்டாங்கன்னா அது இன்னும் அவங்களுக்கே அது தீங்காக மாறிடும். அங்கே இருக்கிற இந்த வியாதி, இந்த பிசாசு கட்டி எதுவாக இருந்தாலும் என்ன சொன்னேன் இங்கே இவங்களுக்கு அது
வந்துடும். இல்லை இவங்க வீட்டாரே பிடிச்சிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம என்ன செய்ய தகுதி இல்லாமல் ஆண்டோடைய ஆண்டவர் மீறி நம்ம செய்யக்கூடாது. கை வச்சுட்டோம் என்ன வார்த்தையினால ஆண்டவர் சுகம் தராது. சுகமாக்கும் வரம் குணமாக்கிற வரம் நமக்கு தேவை இருக்குது. அதனால் சங்கீதம் 107:20-19 லூக்கா 22:32 பார்க்குறோம். சோதனைக்குட்படாமல் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அந்த ஜெபிக்கும் போதே நம்மளுக்கு என்ன செய்யணும்? நமக்கு குணமாக்கிற வரம் கிடைக்கும். அவர் நோய்களை என்ன செய்கிறாங்க? குணமாக்கி அவர் என்ன செய்கிறார்? நோய்கள் எல்லாம் அவர் என்ன செய்கிறார்? நானே குணமாக்குறாரு. அதுதான் முக்கியம். அநேகருக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? சுகத்தை கொடுத்தாரு. அது எப்படி வந்ததுன்னா அவருக்குள்ளே இருக்கிற வரம் சீஷர்களுக்கு போச்சு. அதான் கொடுக்குறாரு. அதான் சொல்கிறாரு குணமாக்க வரம். ஒவ்வொரு வரங்களையும் ஆண்டவர் நம்ம கொடுக்குறாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஆவியானவரின் பகுத்தறிவும் வரும். இது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறாரா பகுத்தறிஞ்சு நம்ம நினைக்கணும். மனுஷ சத்தமா தேவ சத்தமா? மனுஷன் பேசுகிறாங்க நம்மக்கிட்ட, தேவன் பேசுகிறாரா அப்படி நம்ம என்ன செய்யணும்? அதை ரொம்ப கவனித்து நம்ம செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. பற்பல பாஷைகளை பேசுதல், அதை வியாக்கியானம் பண்ணுறது. ஆவியானவர் வந்து பற்பல பாஷையை மட்டும் கொடுக்க மாட்டார். அதை வந்து என்ன செய்யணும்? வியாக்கியானம் பண்ணுறதுக்கும் கொடுப்பார். மொழி பெயர்த்து அர்த்தத்தையும் சொல்வார். கர்த்தரையும் கேட்டு பெற்றுக்கொள்கிறதுக்கு அர்த்தத்தையும் சொல்வார். அதுதான் வியாக்கியானத்தில் வர்றோம். அற்புதம் செய்கிறவர் ஆண்டவர் தான் செய்வார். அற்புதம் செய்கிற ஆண்டவர். பேதுரு அவிசுவாசம் நீங்கள் அவனுக்கு அற்புதம் செய்தார். என்னை நோக்கி பாருன்னு சொல்கிறேன். பேதுரு வெள்ளியும் பொண்ணு நிலத்துல இயேசு நிலத்துல என்ன செய்கிறாங்க? அவன் என்ன செய்கிறான்? எழுந்து நடந்துடும். உடனே அவங்க எழுந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? குணமாக்குறாரு. வியாதி இருந்து அற்புதம் நடக்கும். பெரிய அற்புதம். அதே மாதிரி தான் பாருங்கள், இயேசு கிறிஸ்து கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அது ஒரு அற்புதம். அற்புதத்தின் காலங்கள். இந்த மாதிரி பல காரியங்கள் வரங்கள் கொடுத்து ஆண்டவர் செய்கிறாரு. அநேகரை திருஷ்டாந்திரப்படுத்துகிறாரு. ஆண்டவருக்கு என்ன செய்கிற ஒவ்வொருவரோடும் தனித்தனியாக பேசுகிறாரு, வரங்களை கொடுக்குறாரு. சரிங்களா? அதனால் நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் ஆண்டவரோட சேர்ந்து ஆண்டவர்கிட்ட சேர்ந்து நம்ம நடக்கும்போது, அவர்கிட்ட கேட்கும்போது, ஆலோசனை கேட்கும்போது இந்த வரங்களினால் அவர் நம்மளை நிரப்புவார். நம்மளுக்கும் வரம் கேட்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த வாரம் தாங்கப்பா, எனக்கு அந்த வாரம் தாங்கப்பான்ட்டு நமக்கு கேட்கணும். ஆனால் அவர் நமக்கு என்ன வரம் கொடுக்குறாரோ அதை தான் கொடுப்பாரு. நம்ம கேட்டதுனால கொடுத்துட மாட்டார். அவருக்கு தெரியும் நம்மளுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, நமக்கு எவ்வளோ நமக்கு இது இருக்குது. அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு அவர் நம்மளை அபிஷேகப்படுத்துவார். அபிஷேகம் பண்ணி நம்மளுக்கு அந்த வரங்களை கொடுப்பார். அவருக்கு தெரியாத இது ஒன்றுமே கிடையாது. எல்லாமே அவர் அறியாத ஒன்று நமக்கு நேரிடாது. நம்மளோட தலையில் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாதுன்னு சொல்கிறாரு. அதனால் எல்லா வரங்களையும் தகப்பன் அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இல்லையா? அவர் வந்து நமக்கு என்ன செய்வார்? என்ன தேவை, என்ன நம்ம வாஞ்சிக்கிறோம் அப்படின்னு பார்த்து அவருக்கு ஏற்ற மாதிரி வரங்களை நமக்கு தருவார். கர்த்தர் தாமே இந்த வரங்களை பற்றி பேசுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அநேக வரங்கள் உண்டு. நம்ம வேதத்தை படித்து தியானித்து அதை கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you all. Thank you.